ஸோ நம்ம வந்து இந்த கேமராவை எடுத்துட்டு போலான்னு ஒரு பிளான் இருக்கோம். நான் ஸ்பெக்ஸ் மேகர்ஸ்ல வாங்கினேங்க, இன்ட்ரோல பாக்குறேன். இந்த கேம்ல வந்து நாங்க வருஷம் 5 பேர் போறோம். குற்றால அருவி ஓபன் பண்ணிட்டாங்க. எப்ப பரவசம் வந்தாலுமே நான் அங்கதான் போய் விளையாடுவேன். வேற லெவல், சான்ஸே இல்லை. இதை விட்டுட்டு எந்த கேமும் போகவே மாட்டீங்க. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். வாட்டர் தீம் பார்க் சீரிஸ்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவசம் நம்ம மல்லூரில் தான் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம டீமோட வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே வேற லெவலில் போகணும்னு நினைக்கிறோம். என்ன ப்ரோ, நீங்க எப்படி போகுது? பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையா சன்லைட் இருக்கு, ஃபுல்லா வாட்டர் அது வேர்த்து ஊத்துது. உள்ள போனாதான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஏசி போடுங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து 7 பேர் வந்திருக்கோங்க. இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டீம் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம பரவசனோட இது சிக்னேச்சர் இதுதான். இந்த மாதிரி ஒரு பேண்டு கொடுத்துருவாங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், பேண்டு போட்டாச்சு. டைம் நம்ம போகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்குள்ளே போகிறோம் கரெக்டாக. ஸோ இப்போ தான் கூட்டம் கம்மியாக இருக்குது. எதனால் நேரமாக வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸில் கூட்டம் இங்கே அதிகமாக வந்துருமா. ஸோ அதனாலேயே வந்துட்டு இப்போ கூட்டம் வரத்துக்கு முன்னாடி கேம்ஸ்லாம் கவர் பண்ணிடணும், உங்களுக்கு காட்டணும்ல, அதனால தாங்க. சரி வாங்க டக்குன்னு போய் கேம்ஸை கவர் பண்ணி கேம் சூப்பராக விளாட்லாம். சீக்கிரம் போலாமா? ஓடு. லாக்கரில் போயிட்டு நம்ம பேக்கெலாம் வச்சுட்டு கேஜெட்லாம் வச்சுட்டு அடுத்து தான் நம்ம கேம் கண்டினியூ பண்ணோம். உங்களுக்கு வந்து லாக்கரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். உங்களுக்கு 150 அட்வான்ஸ் நீங்கள் திருப்பி சாவி கொடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மீதி 100 ரூபா திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்க என்ன கூட்டமே இல்லைன்னு சொல்லிட்டு. பரவசலத்தை பற்றி நம்மளுக்கு தான் தெரியும் எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் என்ன கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஓப்பன் பண்ணலையாங்க. இப்போ தான் பலூன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலி ஸ்டேட் மட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் ஃபேமிலி ஸ்டேட் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிட்ஸ் வெயிட் பண்ணி அப்படின்னா எல்லா கேமே ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஃபேமிலி ஸ்டேட் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஓடு. இந்த மாதிரி சொன்னலைங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு கேம் இருந்துன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாமாயில் நனைஞ்சிக்கிங்க ஃபுல்லுமே. இங்கே பாருங்க, வாவ் கூலிங்காக இருக்குங்க. ப்ரோ கூலிங்காக இருக்குல்ல? இதுதான் பயங்கரமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பயங்கரமாக இருக்குங்க. வேற ரைடு போலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேமை கண்டினியூ பண்ண போகிறோம். அடுத்த கேம் நம்ம வந்து கண்டினியூ பண்ண தான் போகிறோம். வாங்க போகலாம். இந்த கேமில் வந்து நாங்கள் வருஷம் 5 பேர் போக போகிறோம். பாருங்க போலாமா? ஓடி டாமே. ஓகேங்க, இப்போ நம்ம இந்த டனல்ல வர போறோம். வாங்க போய் பார்க்கலாம். இங்க பாரு எத்தனை குழி இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு வரேன். நல்லா இருக்கியா? நல்லா போகுது. பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. இது நல்லா கீழே விழுந்து வருதுங்க. பயங்கரமா இருந்தது. இங்க பாரு. வா சூப்பரா இருக்கு. வா நவீன வேற லெவலில் முடிஞ்சது. சின்னதாக இருந்தாலும் செம்மையாக இருந்தது. ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைன் டைம்ஸ்னு சொல்லி ஒரு கேமு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பாட்டு போட்டாங்கடா மியூசிக். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்களுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சரில் கேம்ஸில் வச்சுருக்காங்க. சின்ன ஸ்லைடர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதில் வச்சுருக்காங்க. இதுலேயே இப்போ போய் நம்ம ஃபன் பண்ணிவிட்டு விளையாட போகிறோம். போமா நல்லா இருக்கு மக்களே. இங்கே பாருங்க எத்தனை இருக்கு, போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கு ப்ரோ. இது போர்ச்சா தானே வருது. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபால்ஸுங்க. ஸோ நீங்கள் எந்த ஃபால்ஸு எந்த ஷேப்பில் வேணாலும் இங்கே குளிக்கலாம். கீழே இருந்து மேலே வருது, மேலே இருந்து கீழே போகுது, சைடில் வருது, எங்கெங்கேயோ இருந்து வந்துட்டு இருக்கு பாருங்களேன். இது கூலிங்காக இருக்குது பாரு. இந்த தண்ணிலாம் கூலிங்காக இருக்குங்க. வேறு
இந்த கேம்ஸ்லாம் தான் இப்போதைக்கு ஓப்பனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தான் அந்த ஃபால்ஸ்லாம் கூட ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஃபால்ஸாக பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்க, ஃபால்ஸ் ஓப்பன் ஆயிருச்சு. ஏன்டா வைப்ரேட்டர் மோட்லயே போற, கொஞ்சம் நார்மலா போடாப்பா. இங்கே பாருங்க, ஃபால்ஸ் ஓப்பன் ஆயிருச்சு. ஃபால்ஸ் அதுக்குள்ளே குளிக்க இவ்வளோ கூட்டமாக போகிறாங்க. போமா ப்ரோ, ஃபால்ஸ் போகிறாங்க. குற்றால அருவி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஓப்பன் பண்ணல, இன்னும் நிறையா ஒரு ஸ்பீடு. வண்டியில் இருக்க முடியல கொட்டி போயிடும். அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு நம்ம ஆகாய நீர்வீழ்ச்சி வர மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கு. முடியல கழிஞ்சு போயிடும், பயமாக இருக்கு. என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து கேம்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த ரைட்டில் கலந்துக்க போகிறோம். நீங்கள் பாருங்க, ஏர் எல்லாம் போய் செத்து போயிடாதீங்கயா. எனக்கு இந்த எல்லோ கலர் பலூன், எனக்கு எல்லோ கலர் பலூன் இருடா கொய்யால. ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பலூன் கிடச்சிருச்சு. நம்ம தான் ஃபஸ்ட்டு போக போகிறோம். இது கேம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா 2 சர்க்கிள் அடித்து போய் கீழே விழுவ போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரிசை இதே மாதிரி த்ரில்லிங் கேம்ஸ் நிறையா இருக்குது. கன்டினியூ பண்ணிடுவோமா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? யாரு கம்மியா இருக்கலாம், லாக் ஆயிட்டோம். போமா, யாருக்குமே தெரியாது, நாங்க போயிட்டோம். அப்பா, நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் கீழே விழுந்ததெல்லாம். இங்க 200 பேர் யாரும் பார்க்கல வச்சு இந்த வெற்றிகரமா நாங்க முடிச்சிரோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். So guys, ஆரம்பிச்சாச்சு. சேஃபா போடு, சேஃபா போடு. வேற மாதிரி ஐயோ இங்கடா கமுதோ. சத்தியா முடிச்சாச்சு. வேற முடிச்சாச்சு. So guys, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் கேம் விளையாடி இருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட் கேம் ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க போலாம். நாராயணா, இது தேராது. போச்சே அவன் பாரு பண்ணி நீர் கேம் விளையாடுறதுல பெருசு இல்லைங்க. இங்கிருந்து மேலே நடந்து வரதான் பெருசா இருக்கு. ஏப்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ல படுத்துட்டு போற கேமுங்க. ரவுண்ட் 3 கேவோட முடிச்சுக்கலாம். சக்கரச்சுனா உள்ள செகண்ட் ஏஜ்ல மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன ஒரு மொக்க கேம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து பலூன் இல்லாமல் தான் போவோம். இங்கேருந்து போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு குழியில் போய் விழுகிற மாதிரி. நானும் ப்ரோ தான் போக போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிளம்பியாச்சு. இவ்வளோ வேகம் போகுது ப்ரோ. ஐயோ வேற லெவல்ல இருக்கு இந்த கேம் ப்ரோ. எப்படி ப்ரோ இருக்கு? வேற லெவல்ல இருக்கு. நீங்க என்ன ப்ரோ பண்றீங்க? இப்போ இதுக்குள்ள போடுமா? திருப்புறீங்களா ப்ரோ? ஐயோ ஸோ காய்ஸ், இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது. சான்ஸே இல்லைங்க, சான்ஸே இல்லைங்க. வந்தால் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல். என்ன ப்ரோ தலையெல்லாம் திருப்பி விடுறாங்க. என்னமோ நினைச்சு கூட போகலீங்க, பயங்கரமா இருக்கு. ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பரவச உலகத்தோட வியூ. பயப்படாத ப்ரோ, BMW எனக்கு தான். அடியா அடியா எங்க
அடி விழுந்தா அடியில இல்ல நான் பாத்துட்டேன் வருவான் பாருங்க செமையா இருக்கீங்க அடுத்து யாரு பார்க்கவே இல்ல செம்மையா இருக்குல்ல இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ எனக்கு பிடிச்சதா ஒரு செக்ஷன் இருக்குங்க. எப்போ பரவசம் வந்தாலுமே நான் அங்கே தான் போய் விளையாடுவேன். அதிகமாக அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். கூட்டம் இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு, கூட்டம் இல்லைனாலும் பிரச்சனையா இருக்கு. பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு. இங்கே நிற்க கூட இடம் இருக்காது, யாருமே இல்லை. இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். பரவசம் வந்தாவே இங்கே தான் ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல தாங்க இந்த ஸ்லைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நான் இங்கே தான் விளையாடிட்டு இருப்பேன். சும்மா வேற லெவலில் இருக்குங்க, பயங்கரமாக இருக்கும். வாங்க இப்போ இந்த கேமில் நாங்கள் வரப்போகிறோம், அது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு மேட் தூக்கிட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மாட்டிக்கிங்க, தலையில் மாட்டிட்டு ஜாலியாக மேலே போகலாம். இங்கே பார்த்தீங்களா இந்த ப்ரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு நிற்கிறாரு. செவாலா நீ தானா? ஒரு வழியாக நம்ம மேலே வந்தாச்சுங்க. இந்த இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி இறங்கி அதுக்கப்புறம் எகிரி போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஸ்பீடாக போகும். இது வந்து கீழே இறங்கி அதே மாதிரி ஸ்பீடாக போகும். இப்போ எதில் போகலாம்? அதே போகலாமா? ஸோ கைஸ் போகலாமா? வேற லெவல் இருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம் இதுதாங்க. வேற லெவல், வேற மாதிரி. நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டணும். பயந்தே போயிட்டாங்க. அடைய விட்டு தலை மேல போயிட்டாரு. வேற நம்ம போறதுனாலதான் மக்களே வேற லெவல், சான்ஸே இல்லை. இதை விட்டுட்டு எந்த கேமும் போகவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு கேம். வாங்க நெக்ஸ்ட் கேம் போலாம். இதுல அடி விழுந்துறாங்க. வராங்க. பட்டு தண்ணி விழுவுது. பாருங்க எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு. ஐயோ சதுர விட்டாங்க போக. இதே மாதிரி தான் நம்மளும் இப்போ வர போறோம். ரவினே நீ போமா, நான் தான் வருவேன் பாத்துக்கிறேன். நீங்க பாருங்க எப்படி எப்படிலாம் உட்காந்துருக்குன்னு பாருங்களேன். நினைச்சேன். சரி வாய வச்சா விட்டாங்கன்னு நினைச்சேன். செத்தாண்டா. தெரியுது என்னடா ரத்தம் வருது? தேஞ்சிருச்சா? என்னடா இருக்குது பாரு, தேஞ்சு போச்சு. பார்த்து போடா. எல்லாம் தண்ணி ஸ்விம்மிங் பூலு. இதில் வந்து குழந்தைங்க யாராக இருந்தாலும் சரி பலூனை வச்சுட்டு இந்த பரவசத்தை பாதிக்கு சுற்றி வருங்க. அதுதான் இது எங்கள் ஊர் பசங்களாம் வந்து இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூலிங்காக இருக்கும். வேலை பாருங்க எப்படி மேலே ஏறி படுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் ஃபன் பண்ணுறது தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. அது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபன் பண்ணுற ஏரியா தான் இந்த ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக கூட்டம் கம்மியாக இருக்கும். கூட்டம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, எங்களை நிற்கவே முடியாது. செம்ம ஃபன்னாக இருக்கும். எப்படா இருக்கு? கமர்ணும். ஓகேங்க வாங்க, இதில் ஃபுல்லாக போய் நான் சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. போகலாம் கைஸ். இதுதான் ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாக. இப்படியே பலூன்லேயே ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் படுத்துக்கலாம், நடந்துக்கலாம், அடிச்சுக்கலாம், உதச்சிக்கலாம், மண்டையை உடச்சிக்கலாம். இப்படியே போகலாம், உட்காந்துக்கலாம். ஐயோ என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க. பயந்தே போயிட்டேன். தண்ணி கேமரா கூட போயிடுச்சுன்னு சொல்லி பயந்தே போயிட்டாங்க. பாருங்க கூட்டத்தை. நீ இங்க தவக்கிற மாதிரி மறந்துக்கிட்டே இருக்கலாம் இங்கே. ப்ரோ கொஞ்சம் அந்த ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போவேன். நான் மட்டும் தனியாகவே இருந்துக்கிறேன்.
இங்கே பரவசலத்தில் எந்த கேம் விளாண்டுலாலுமே இந்த கேமுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேவ்ஸாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்கள், வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்துகிட்டே இருக்காங்க. இதுதான் சொன்னேன், ரெயின் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு வேவ்ஸ் விளாண்டிங்க அப்படின்னா ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ரெயின் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு. மறக்காமல் விசிட் பண்ணி விளையாடி பாருங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் கேம் போகலாம். ஸோ கேஸ் நாங்கள் கேம்ஸ்லாம் விளாண்டு முடிச்சாச்சு. இன்னும் எல்லாமே முடிச்சு அப்படின்னு எல்லாமே முடிக்கலைங்க. ஸோ ஓரளவுக்கு எல்லா வாட்டர் கேம்ஸும் முடிச்சிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் யாருமே சாப்பிடலையா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஃபுட் கோர்ட் பரவசலத்துலேயே இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் சில்லி சிக்கன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சப்பாத்தி வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதெல்லாமே வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது தானே. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் பிடிச்சிக்கலாம் அங்கே பைப்பில். இங்கே பாருங்கள் ஃபுட் கோர்ட்டில் கூட்டத்தை பயங்கரமாக இருக்குது. சிக்கன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா 130 ஆமாம். வெஜ் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கேமில் போய் கண்டினியூ பண்ணுவோம். பாய். ஒரு தடவை தான் அலோவ் பண்ணுவாங்க. உங்களை டேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு மார்க் போட்டு கொடுத்துறாங்க, ஒரு டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டா ரெடியா வர்க்கா மாமே. ஐயோ ஐயோ ஆண்டி புடிங்கிருச்சு. ஆண்டி என்ன கைஸ் எப்படி இருந்தது? அவ்வளோதானா? படம் முடிச்சல. ஸோ கைஸ் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கேம்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கேம்ஸ்லாம் மூடிட்டாங்க. இப்போ வந்து நான் வந்து ட்ரை கேம்ஸில் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ மோஸ்ட்லி கவர் பண்ணலாம். ஸோ நம்ம பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் வந்து மாற்றிட்டே வந்துட்டாங்க. இப்போ வாங்க போய் ட்ரை கேம்ஸில் போய் கன்டினியூ பண்ணுவோம். இங்கே நீங்கள் பரவசலத்துக்கு வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங்குமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமல் ரைடு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்களா காசு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டுக்கு 100 வாங்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்தால் டிஸ்கவுண்ட் இருக்காங்க. இதுக்கு பர் ஹெட்டுக்கு 100 தான். கல்யாண ஊர்வலம்லாம் போவாங்களே அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் மாதிரிங்க. சும்மா அவ்வளோ ஹைட்டில் போயிட்டு சடனாக கீழே இறங்கும், மறுபடியும் பிரேக் அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவாங்க. வாங்க பாப்போம், இப்போ அதை தான் பார்க்க போகிறீங்க. என்ன ப்ரோ போகலாமா? ஸோ எங்கள் உயிருக்கு எதாக இருந்தாலும் பரவச உலகம் மட்டுமே காரணம். ஸோ நம்ம வந்து இந்த கேமராவை எடுத்துட்டு போலான்னு ஒரு பிளான் இருக்கு. ஐயோ சடனா வேலை போயிருச்சு. மேலே வந்தாச்சு. ஐயோ ஒரு நிமிஷம் என் கிட்னி கீழே வந்த மாதிரி இருக்கு. ஐயோ யம்மா எங்கம்மா போன? ஐயோ இப்படி இருக்க போகுது. ப்ரோ இன்னும் ஹைட் ஏத்துறீங்க. நல்லா இருக்கு. நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா ஷேப்லாம் மாறிடும். இந்த கிட்னி இங்க போகும், இந்த கிட்னி இங்க வரும். உடனே எல்லா பார்ட்ஸும் மாறிடுச்சு. சூப்பரா இருக்கு. பயமா இருக்குதா? வேற லெவல் மக்களே. 10 ரூபா சேர்த்து போனாலும் ஏறி போயிட்டு வந்துருங்க. 10 ரூபாலாம் கிடையாது. ஒரு குவார்டர் ஒரு பிரியாணி கொடுத்தா போதும், ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. வீட்டில் பார்ப்பாங்க. இல்ல அப்பெல்லாம் சொல்ல மாற்றி சொல்லிட்டேன். போறியா? இல்லை தேவையில்ல. ப்ரோ நவீன் ப்ரோ உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த தருணம் எப்படி ஃபீல் பண்றீங்க? அல்லு விட்டுருச்சு. ஸோ மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோலர் கோஸ்டரில் போக போகிறோம். பரவசலத்துல ரோலர் கோஸ்டர் இருக்குங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு. இங்கே பாருங்க கிளம்பியாச்சு. பாய் சொல்லுங்க. பாய். வீடியோவில் வரும்டா.
அது சொல்லுங்க. இங்கே பாருங்க, இங்கே போய் இப்போ ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெதுவாக போவோங்க. அதுக்கப்புறம் பயங்கர ஸ்பீடாக வரப்போகுது. நாங்கள் தான் போகிறோம். ஹாய்மா, எங்கே இருந்தீங்க? சேலம். ஸோ நாங்கள் நாமக்கல். இவங்க கூட யாருமே வரலன்ட்டாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிருக்கேன். போவோமா? பயம் இல்லையா உங்களுக்கு? போலாமா? ஓகே, ரெடி. போலாம். ரைட், வரட்டாமா மெட்ரு. அவ்வளோதான், இதுக்கு மேலே கண்ட்ரோல் இல்லை. ப்ரோ வேற மாதிரி இருக்கா? பத்திரம் 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 பத்திரம். ஸோ அப்பா சும்மா எப்படி இருந்தது? பயங்கர த்ரில்லிங்க, சான்ஸே இல்லை. ஐயோ ப்ரோ எப்படி இருந்தது? எப்படி ப்ரோ? வேர்த்திருச்சு ப்ரோ. வேற நம்மள நினைச்சு கூட பார்க்கல. அப்படி தலைகீழ வேற மாதிரியா? வேற லெவல். செத்தா கூட வர மாட்டேன். எல்லாமே மாறிடுச்சு. செட் பண்ணுவோம். ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோலர் கோஸ்டர், அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு கேம்லாம் இருந்ததுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 70 சினிமா அப்படின்னு சொல்லிட்டு கியூ இருக்கா பாருங்க. இதுக்கு வந்து பயங்கரமாக கியூ இருக்கு. ஸோ கைஸ், நாங்கள் படத்தில் உட்காந்துருக்கோம். படம் போட போகிறாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம். ப்ரோ என்ன கதை? அது ரோலர் கோஸ்டர். ரோலர் கோஸ்டா? ஐயோ ரோலர் கோஸ்டாமாங்க. இந்த சீட்டெலாம் ஆடும். அப்போனா தண்ணிலாம் தெரிக்கும். பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்னடா மறுபடியும் ரோலர் கோஸ்டர் தான்டா. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வில்லன் மாதிரி இருக்கீங்க. படம் எப்படி இருந்தது? இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷோ பார்த்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு வந்து ஷேக் ஆகாதுனாங்க. சும்மா நான் உட்காந்து பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்லாம் வந்திருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்கு. ப்ரோக்கு இப்போவே வேக்குது. ப்ரோ நிஜமே தரமாக இருக்குது ப்ரோ. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. காலையிலேருந்து வச்சு செய்யின்னு செஞ்சுட்டு இருக்கேன். எங்களுக்குனே செய்யுது எல்லாமே. இப்பதான் இருக்கு. ஓகேங்க, நம்மளோட படத்தை பார்த்து நான் ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா தான் இருக்கா? நல்லா தான் இருக்கு. ஸ்பெட்ஸ் மேக்கர்ஸில் வாங்கினேன். நான் ஸ்பெட்ஸ் மேக்கர்ஸில் வாங்கினேங்க. இன்ட்ரோவில் பார்க்குறேன். நாங்கள் விஜய் படத்துக்கு வந்திருக்கோம். விசில் போடுக்கு. மைக்கேல் ஜாக்சன் மூன் வாக்கு. ஐயோ அப்பா, சத்தியமா சான்ஸே இல்லைங்க. ஐயோ நம்பவே முடியல. அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்தது. எப்பறம் ஒரிஜினலாக இருந்துச்சுன்னு வச்சுக்க பாதியிலே செத்துருவானுங்க. உங்களுக்கு தெரியுமா? நான் கண்ணாடி போடலாம், அதனால எனக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் போகிறோம் நம்ம. ப்ரோ இருங்க, நாங்களும் வரோம். இங்கே பாருங்க, நம்ம ஊர் திருவிழாவில் போடுவாங்களா அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. சின்னதாக தான் இருக்குது. அலப்புறம் ஸ்டார்டிங் ப்ரோ. எங்கள் கூட தான் வரீங்களா? நான் விட்டு போகிறோமோ நினச்சி ஃபீல் பண்ணேன் ப்ரோ. மாறி கீழே போகும்போது ஒரு மாதிரி இருக்கும். நான் பேச காட்ட மாட்டேன். சன்ரைஸ் மக்களே, நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. சன்செட், சன்ரைஸ் இல்ல, சன்செட். ரிங்கா ரோசஸ் பாக்கெட்டுள்ள ரோசஸ் ஆசா. ஸோ கைஸ், இந்த கேமோட நாங்கள் ஃபைனலாக பரவாயில்ல கேம்லாம் முடிக்க போகிறோம். இதுதான் லாஸ்ட் கேம்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் வாங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தலை சுற்றுற கேமே ஆகாது. சரி ஒரு டைம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜீசஸ் எப்படி இருக்கு? எவ்வளோ மாதிரி இருக்கு? எனக்கு வாந்தி வருது. பாரி இருக்குடா. போகும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போனேன். வரும்போது பார்த்தீங்களா நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. இல்லை அவ்வளோ தலை சுத்துச்சா இல்லை?
அது என்னன்னே தெரியல ஏமா ஒரு மாதிரி இருக்கு. பிரவீன் உங்க ரிவ்யூ? நாளைக்கு வந்து மறுபடியும் விளாடலாம். யூடியூபர் யூடியூபர் மையா வந்திருக்கிறாப்புல. ப்ரோ நீங்க செருப்புல போடுவீங்களா ப்ரோ? சாப்பாடு ஒரிஜினல் 5000 ரூபாய். இங்க பாரு இங்க பாரு. அடியே பொண்டாட்டி என்னடி பண்ற? உண்டு உண்டு ஒகே நிமிஷம் உண்டு ஒகே நிமிஷம். டேய் ஸோ கைஸ் எங்களோட பரவசலகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரமாக முடிஞ்சுது. இன்றைக்கி டே போனதே தெரியல. இன்றைக்கி கூட்டமும் கம்மி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கேம் எல்லாமே கண்டினியூ பண்ணி வேறு லெவலில் என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி எப்படி இருந்தது டே? ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. வேறு லெவலில் enjoyment. பயங்கரமாக இருந்ததுங்க. எல்லா கேமும் அட்டன் பண்ணியாச்சு. ஸோ ட்ரை கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் குழந்தைங்களுக்கானது, எங்களால் முடியல. மித்தபடி பெரியவங்களுக்கானது எல்லாமே ஓரளவு கவர் பண்ணியாச்சுங்க. நீங்களும் பரவசலகம் வந்தீங்க அப்படின்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வாட்டர் தீம் பார்க்கில் கண்டிப்பாக பண்ணுவோம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணால் 10 ரூபா ஃப்ரீ அப்படின்னு சொல்லு. நிஜமா தான்டா. வாங்க சார் வாங்க சார் வாங்க சார்.